வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எறா தொக்கு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு ஃபேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் இந்த அளவு வதங்கிடணும். நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். இது கூட 2 சைஸு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த அளவு தக்காளி வதங்கியதும் ஒரு அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு எறா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எறா எடுத்திருக்கேன். அந்த எறாவில் நடுவில் இருக்கிற குடல் மாதிரி இருக்கும், அதை சுத்தம் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த எறாவையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எறா இந்த அளவும் வதங்கவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சாந்து போட்டு தேங்காய் பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துப்போம். லைட்டாக உப்பு போடணும். உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். எறா தண்ணி விடும், அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி வெந்ததுன்னா எறா அழுத்தம் கொடுத்துரும். அதனால் இந்த அளவு தண்ணி சேர்த்தாலே போதும், அதே தண்ணி விடும். சரி, இப்போ இதை இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம். எறா இந்த அளவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், எறா தொக்கு ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டெல்லாம் முதல்ல பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. நீங்களும் எறா தொக்கு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை சாத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.